தீபாவளி வந்து 1.5 வாரம் ஆச்சு. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல பட்டைய கிளப்பிட்டு இருக்க படம்னா அமரன். சோ உங்களுக்காக அந்த ரிவ்யூ தான் நாங்க போட போறோம் இன்னைக்கு. கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? பாக்குறவங்களுக்கு என்ன 3 பேரும் ஒரு சைஸா வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? என்ன சொல்லுது அமரன்? எப்படி எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சிருந்துச்சு? என்ன நல்லா இருந்துச்சு? இல்லடா, அது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரின்னு சொன்னாங்க. ஓகேவா? அப்பவே வந்து எப்படி சொல்றதுன்னா இதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சோ யார் இந்த மேஜர் முகுந்த் அவர் என்னென்ன பண்ணிருக்காரு, சோ அவர் எப்படி இருந்தாரு. அப்புறம் வந்து இவன் ஒரு நாள் குரூப்ல சொன்னா இந்த மாதிரி படம் ஃபுல்லா வந்து சாய் பல்லவியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா படம் எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி இவன் சொல்லிட்டு இருந்தான். சோ ஓகே, அப்படி பார்க்கும்போது படம் வந்து எப்படி போச்சுன்னா ஸ்டார்டிங்ல சாய் பல்லவி வந்து அந்த காலேஜ் போர்ஷன்ஸ்ல எப்படி லவ் பண்ணாங்க. அதெல்லாம் பாத்தீங்க கனெக்ட் ஆனீங்களா? எனக்கான என்ன ஃபீல், நான் வந்து ரொம்ப அந்த மிலிட்டரி சீன்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லைன்னா என்ன சொல்றது, நம்ம மிச்ச ஆர்மி ஃபிலிம்ஸ் ரியல் லைஃப் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது என்ன சொல்றது, எனக்கு வந்து இதா இருக்கும், ஒரு கனெக்ட் இருக்கும். மேபி எனக்கு அந்த பேட்ரியாட்டிக் ஃபீலிங்கோ ஏதோ எனக்கும். பட் இந்த படம் பார்த்தோன்னே இந்த படத்துல ஒரு ரியல் சோல்ஜர் இறந்து போயிருக்காரு, அவரோட கதை பார்க்க கூட இந்த பேட்ரியாட்டிக் ஃபீலோ அந்த ஆர்மியோட அந்த ஹையோ எனக்கு ஏன் மச்சி உனக்கு கடைசியில அந்த கிளைமேக்ஸ் அப்போ உனக்கு அது கிடைக்கலையா? எனக்குமே கிளைமேக்ஸ் அப்போ அழுவல. எனக்கு மோர் ஆஃப் இது வந்து ஒரு லவ் ஃபிலிம். அப்படியா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இந்த படம் வந்து லவ் ஃபிலிமா இருக்கும் அப்படி ப்ரொஜெக்ட் எனக்கு அப்படியாச்சும் தெரியல. பட் நான் வந்து க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டேன் இன்டர்வியூஸ் எல்லாமே. அதுல அவங்க திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க இது கோர் வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையில அந்த லவ் வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. என்ன சொல்றது, சாய் பல்லவி எனக்கு சிவகார்த்திகேயனோட எனக்கு சாய் பல்லவி அப்படியா? எனக்கு சாய் பல்லவினே தெரியல. இந்து ரெபெக்கா அந்த கேரக்டர் வந்து அப்படி எடுத்துட்டு போயிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் ஆக்சுவலா காக்கி சட்டை பார்க்கும்போதே எனக்கு சிவகார்த்திகேயனோட ஆக்ஷன் பிடிக்குமா? பட் ஆமா என் அப்பா தங்கச்சிலாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க, ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் ஹைட்டுக்கும் அதுக்குமே ஃபைட் பண்ணும்போது எனக்கு பிடிக்கும் தான். இந்த படத்துல மசில்லாம் வேற நல்லா போட்டு ஃபைட் சீன்லாம் தரமா இருந்துச்சு. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் எல்லாமே. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்ல ரொம்ப கம்மியா தானே இருக்கும். ஆனா அது கம்மியா இருந்தாலும் நல்லா இருக்கே. இப்போ வேட்டையன்ல தலைவர் பண்ற ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டோ இல்ல என்ன சொல்றது கமல் பண்ற எனக்கு யூசுவலா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்ல பிடிச்சதுன்னா எஸ்கே. விஜய் தனுஷ் செகண்ட், இப்போ எஸ்கே ஃபைட் சீன்ஸ். இந்த படத்துல இந்த ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரியல. இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு ஹீரோ சாக்ரிஃபைஸ்னால படத்தை குறை சொன்னா கில்ட் ட்ரிப் பண்றாங்களா அந்த இதுல ரியல் லைஃப் போர்ட்ரே பண்ணிருக்காங்க. சோ நம்ம ஒரு ரியல் லைஃப் ஹீரோ இந்த 80% ரிவ்யூவே நீங்க யாராவது பாத்தீங்களான்னு தெரியல. அவன் சொல்லுவான் பார்க்க மாட்டீங்களா? இல்ல நான் கிளிப் மட்டும் பார்த்தேன். இந்த கடைசியில சாய் பல்லவி அழும்போது தியேட்டர்ல உட்காந்து எல்லாம் கத்துவாங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்கன்னா சும்மா அந்த கலாயத்துக்கு அந்த மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. நான் போன போய் நடந்துச்சு, செம்ம விருப்பதா இருந்துச்சு. அப்ப இட்டிஸ் பேசுறது ரிவ்யூல என்ன சொல்லுவான்னா, இது நீங்க வந்து மத்த படத்துல பண்ணுங்க, இந்த படத்துல பண்ணாதீங்கன்னு சொல்லுவான். இந்த படம்னா மட்டும் ஏன் அது வந்து மேல தூக்கி வச்சு பேசணும் அப்படி சொல்லணும். இது ஒரு ரியல் லைஃப் படம், அது ஆர்மி படம் அப்படின்றதுக்காக எதுக்கு இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல எனக்கு நல்லா கன்வே ஆயிடுச்சு. என்ன சொல்றது, ஒரு ஆர்மி பர்சனோட ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க எப்படி இதாகுது ரொம்ப. ஆனா ஆர்மி பர்சனே வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு காட்டியிருக்கலாமா? அதெல்லாம் இந்த படத்துல மிஸ் பண்ணிட்டாங்களா? அந்த மாதிரி காமிச்சிருக்கலாம். பட் மூவி எனக்கு நமக்கு தெரியல அவங்க எந்த சைட. ஒரு பர்சனோட லைஃப்ல நிறைய இருக்கு, அவங்க ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சு அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி என்ன சொல்றது அந்த லவ் போர்ஷன் இவங்களுக்குள்ள இருக்க அந்த ஃபேமிலி சைடு ஆர்மிக்கு போகணும் அந்த மாதிரிலாம் யாருக்கா ஃபீல் இருந்திருக்கா சின்ன வயசுல? இருந்திருக்கு. ஆர்மி இந்த படம் பார்த்த படமும் அப்படி இருக்கா? இல்ல சரி இது சொல்லுங்க, என்ன ஏதாவது ஃபேவரட் செம்ம சீன்? எனக்கு வந்து மூவி மேக்கிங் அதெல்லாம் இல்ல, பட் இன்ட்ரோ சீன், எஸ்கேயோட இன்ட்ரோ சீன் தான் வந்து எனக்கு படத்துல வந்து ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது வரைக்கும் சும்மா இந்த எஸ்கே ஸ்டார் ஆயிட்டா அந்த எஸ்கே அடுத்த ஸ்டெப் போயிட்டாரு அந்த சீனை பார்த்து தான் எனக்கு வந்து ஹிட் ஆச்சு. மாசான சீன் இது வரைக்கும் எஸ்கேக்கு இல்ல. ஆமா, எனக்கு வந்து அந்த கிளைமாக்ஸ்ல தான். கிளைமாக்ஸ்ல வந்து சிவகார்த்திகேயனோட ஃப்ரெண்ட் வந்து சங்கர் வந்து கொடுப்பாரு அவருடைய அந்த மெடலை. கொடுக்கும்போது சாய் பல்லவி வந்து
அவங்க கண்ணு தண்ணி ரொம்ப நின்றோம் பட் ஷி வில் கண்ட்ரோல். அப்போ வந்து நானும் அப்ப ரொம்ப எமோஷனல் ஆகி என் கண்ணுல இருந்து ஊத்திடுச்சு. அப்போ டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் அந்த ஒரு எப்படி சொல்றது அழுகிறதா பெஸ்ட் வந்து இந்த சீன் சாய் அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுவா அந்த ஃபியூனரல் சீன்ஸ். ஆமா அதுக்கப்புறம் வர அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் இன்னும் பயங்கரமா இல்ல அவன் அந்த வீட்ல பிரேக் டவுன் ஆகி அழுகுற சீன் இல்ல, அதுக்கு அடுத்துல இருந்து அழுகவே இல்ல. ஆமா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த போர்ஷன் தான் சொல்றேன். ஏன்னா நம்ம ஹிட் ஆகுது. என்ன சொல்றது முகுந்த் வந்து சொன்னது செத்தப்புறம் நீ அழுவு கூட யார் முன்னாடியும் ப்ரௌடா இருக்கும். அது அந்த டைரக்டர் வந்து கேரக்டர் ஆர்க்குன்னு சொன்னா அது யாராவது பாத்தீங்களான்னு தெரியல. சாய் பல்லவி இன்ட்ரோ சீன் வந்து எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா எஸ்கே கிட்ட. கடைசியில வந்து எல்லாரும் முன்னாடி ஸ்டேஜ்ல போயிட்டு அந்த கேரக்டரா இருக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்னு. எனக்கு ஃபேவரட் சீன் வந்து இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருச்சு. எப்படின்னா ஒரு சீன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மார்ச் பாஸ்ட் போவாங்கல்ல, அதுதான் அது செமையா இருந்துச்சு. ஆமா பாப்பானா பாக்க ஆனா கிராஸ் ஆன அப்புறம் ஒரு ஸ்மைல் அவங்க பாத்துட்டான். ஆனா பின்னாடி ஜிவி பிஜிஎம் வேற செம்மையா இருக்கும். அது செம்ம பிடிச்சிருக்காரு. ஆமா நெகட்டிவ் கேரக்டர் போர்ட்ரேலுமே அது கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெகட்டிவ் கேரக்டர்லாம் ஒரு ஃபீலே இல்லங்க. ஆமா இல்ல எனக்கு சினிமாட்டிக்காவே இருந்துச்சுன்ற நான் ஒரு மாதிரி டிபிக்கல் ஒரு படத்துல பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அவனுக்கு ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட் பின்னாடி இருந்து வர மாதிரி அப்படிலாம் வச்சு ஆமா அதெல்லாம் ரொம்ப சினிமாட்டிக்கா தான் இருந்துச்சு. ஆமா அதனால அது எனக்கு பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. ஆமா ஆனா இதெல்லாம் குறையா சொல்றது கொஞ்சம் யோசனையா இருக்குன்னு சொல்றது. படம் வந்து ஒரு ரியல் ஆமா அவர் இறந்திருக்காருன்ற போது படம் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா போட்டு மிதிப்பீங்கன்னு பயமா இருக்கு. நல்லா இல்லன்னு படம்னு சொல்ல முடியாது. பட் அந்த குறைகள் ஓவரால் குட் தான். தீபாவளி ரிலீஸ்க்கு யூஸ்வலா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஃபேமிலியோட போய் ஒரு படம் பார்த்து என்ஜாய் பண்ணும். அந்த மாதிரி இவங்களுக்கும் சரி எஸ்கே ஃபேன்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு படமா அமரன் அமைஞ்சிருக்கு. அந்த எஸ்கே சொல்றதுதான் அவர் வந்து எப்படி சொல்றது அந்த டான்ல சொல்லியிருப்பாரு அந்த ஃபிளாப்ஸ் அப்போ வந்து இனிமேல் கரெக்டா சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு. அதை அவரு ரீசன்ட் டேஸ்ல கரெக்டா ஃபாலோ பண்றாரு. திரும்ப டான் டைரக்டர் கூட தான் பண்றாரு. இப்பதான் நல்லா போயிட்டு இருந்துச்சு திரும்ப அவர் கூட ஒரு படம் பண்றாரு. ஏன்னா ஹிட் இல்ல டான் ஹிட் தான் பட் இப்பதான் நல்ல படமா நடிச்சிட்டு இருக்கான். பிரின்ஸ் மாவீரன் இல்ல நடிக்கிறது மட்டும் இல்ல. நீங்க பிரின்ஸா? ஆமா பிரின்ஸ் நான் பெரிய ஃபேனுங்க. நீங்க ஒரு ஆளுக்காகலாம் நாங்க ஒத்துறேன். ஆக்டிங் மட்டும் இல்ல இப்போ நல்ல படத்தை இனிமேல் சிவகார்த்திக் ப்ரொடக்ஷன்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். கொட்டுக்காளி பாத்துட்டீங்களா? அவுட் ஆஃப் 10 எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க கோகுல்? 6.5 கொடுத்தா போட்டு பொளந்துருவீங்க. 7 கொடுக்குற நல்ல நம்பரா இருக்கு. இவ்வளவு டைம் இதே சொல்லி 3 எதுக்கு குறை? 3 எதுக்கு குறையா? அதெல்லாம் கேட்க கூடாது. எனக்கு 8 கொடுப்பேன் நான். உனக்கு 8 கொடுத்துப்பியா? 8 இப்பதான் செம்மையா இல்ல அப்படி சொல்லிட்டு இவன் ஒரே மார்க் தராங்க. இல்லடா இவன் செம்மையா இருக்குன்னா அது வந்து சூப்பரா இல்ல சும்மா ஓகே அப்படிதான் சொல்ல. அப்புறம் 8 கொடுக்குறேன். 8 என்னோட இதுல சுமார் உங்களோட இதுல 8 நீங்க சமபடத்துக்கு 8 தான் கொடுப்பீங்க. அதுக்கான சமபடம்னா 10 கொடுத்துருவோம். முடிச்சிடலாமா? முடிக்கிறது எப்படி முடிக்கலாம்? அது சொல்லுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு பிளாட் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. ரொம்ப நன்றி. ஆமா தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை.